இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 years ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. அரவிந்த் என் பேர்ல வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தது. நான் எப்படி சொன்னேன் அப்படி? ஏடா மறந்துட்டியா? என்னங்க இது பித்தலாட்டமா இருக்கு. வெல்கம் பேக் டு சேனல். நான் தான் அரவிந்த், என் ஒய்ஃப் ரம்யா. இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஸ்டே பண்ணிங்கிற டிலைட்ஸ் இல்லை பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு வெளியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து வச்சுட்டாங்க, காட்டுறேன் எல்லாமே என்னென்ன இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், இந்த பக்கம் அதாவது இந்த பேக் சைடு நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, இங்கே வந்து ஒரு பிக் ஒன்று போட்டிருந்தேன். பைசன் வந்து இங்கே மேய்ஞ்சிட்டு இருக்குது. அதுதாங்க இது. மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளாம் நடக்கலாம், இந்த பக்கம் போகலாம் வரலாம். பைசன் வந்து இப்போ வராது, ஈவினிங் டைம்லையும் ஏர்லி மார்னிங்கும் வரும். ஏர்லி மார்னிங்கும் வருமா? ஸோ அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. நேற்று சூப்பராக இருந்துச்சு. சின்ன வீடியோலாம் எடுத்து போட்டிருந்தேன் இன்ஸ்டாகிராமில். ரீல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போய் ரீல்ஸ் இல்லை ஸ்டோரியில் போட்டிருந்தேன். ஆக்சுவலாக போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சூப்பராக இருந்துச்சு. சார் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஃபுட் அன்பேக் பண்ணலாம். இன்னைக்கு வந்து என் ஒய்ஃப் ஃபுட் அன்பேக் பண்ண போறாங்க. அன்பாக்சிங் ஆஃப் இது பிரேக்ஃபாஸ்ட். அவங்க வந்து வச்சிடுவாங்க, நமக்கு வந்து டேபிள் செட்டப் பண்ணி நம்ம ரூம்லேயே வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ தட் நம்ம டைமிங் வந்து சாப்பிட்டுக்கலாம். அவங்க ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன டைமிங் வேணும்னு சொல்லிட்டு சொன்னோம்னா வச்சிருவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எங்களுக்கு மொரிசியஸ் ஃபீல். ஆக்சுவலாக மொரிசியஸ்லி இப்படி தான் நாங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போய் ஸ்டே பண்ணி சாப்பிட்டது, அதுக்கப்புறம் கால் பண்ணி சர்வ் பண்ணுறது எல்லாமே இருந்துச்சு. ஸோ எனக்கு இன்னும் தூக்கம் இருக்கு, தூக்கம் இன்னும் போகலை. மேடம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஹவர்ஸ் தூங்கி நல்லா ஃப்ரெஷ்ஷாக உட்காந்துட்டு இருக்காங்க. சரி ஃபுட் அன்பேக் பண்ணலாம். ஒய்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஃபுட் அன்பேக் பண்ண போறாங்க. ஆக்சுவலாக இந்த தோசைக்கு பின்னாடி ஒரு ஸ்டோரி இருக்கு, நீ ஓப்பன் பண்ண. ஒரு தோசை தான் இருக்கு, இல்ல ரெண்டு தோசை இருந்தது. கொஞ்சம் நாங்க உள்ள போயிட்டு வரதுக்குள்ள ஒரு காக்கா வந்து இந்த ரேப்பை பிரிச்சு வந்து ஒரு தோசை எடுத்துட்டு போயிட்டு. சோ எங்களுக்கு இதுக்கு ஒரு தோசை மட்டும். ஆக்சுவலா அது எங்க தப்பு தான். நாங்க வந்து வெச்ச உடனே சாப்பிட்டுங்கணும். நாங்க வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள போய் நின்னுட்டு இருந்தோம். சரி நாங்க தோசைக்கு இன்னைக்கு வந்து கொடுத்துருக்கோம், நம்ம சாப்பாடு கொடுத்துருக்கோம் குட்டி தோசைக்கு. சி ஐயோ வாய் கலருதே. காக்காக்கு தோசை கொடுத்துருக்கோம். சரி இந்த ஜூஸ் தவிர மத்தெல்லாம் ஓப்பன் பண்ணு. ஜூஸ் அப்புறம் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா சட்னி அண்ட் அது பொரியல். ஓ பொரியலா? இது போஹா. போஹா அவளு. இட்லி. இட்லி இருக்கு. இது சட்னி. ஓகே ரெண்டு வகையான சட்னி. நம்ம சந்தானம் சொல்ற மாதிரி 4 வகையான சட்னி அப்படின்ற மாதிரி. சாம்பார் சூப்பர். இது ஓப்பன் பண்ணு. சப்பாத்தி. இது ஓம்லேட். எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடலாம், மறுபடியும் ஆறிடும். அங்க ஒண்ணு ஓப்பன் இருக்கு. ஐயா நீங்க இதை நக்காம விட்டுட்டீங்க. என்ன காட்டு ஐயா நீங்க இதை நக்காம விட்டுட்டீங்க. அது மாதிரி இது போண்டா. இது வந்து காஃபி டீ. ஐயோ டைட்டா இருக்கு. ஓகே இது காஃபி டீ சம்திங் ஏதோ ஒன்று குடிக்கும்போது சொல்கிறோம். ஜூஸ் வடிவேலு சொல்ற மாதிரி. டேஸ்ட் எப்படி இருக்கு? நைஸா? ஓகே. உனக்கு தோசை இல்லைன்னு நினைக்கும் போதுடா தம்பி. அது எப்படி விடுவேன், உனதுல பாதி பங்கு எனக்கு வரணும். சப்பாத்தி எடுத்துக்கோ, தோசை கொடுக்க மாட்டேன். நீங்கள் எங்கள் டே ஸ்டார்ட் பண்ணதை நீங்கள் பார்த்துருப்பீங்க நேற்று தங்கியிருந்த ரூமில். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா வில்லா. ஸோ இதில் தான் ஸ்டே பண்ண போகிறோம். அண்ட் இந்த வில்லாவோட இது ஸ்ட்ரக்சர் அப்படியே காட்டுறேன் பாருங்கள். மேபி இப்போ ஒரு 10-12 பேர் வரைக்கும் அலோவ் பண்ணுறா சொல்லியிருக்காங்க. மேபி இப்போ ஃபேமிலியாக வராங்க, அந்த மாதிரி வந்து ஒரு குரூப்பாக கேங்காக வரவங்க வீட்டில் தங்குற மாதிரி தங்கணும் அப்படின்னா உள்ளே தங்கிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரூம் 3 பெட்ரூம் இது ஆக்சுவலாக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இருக்குது, ஹால் இருக்குது, எல்லாத்தையும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப ஸ்பேஷியஸாக இருக்குது. ஸோ இதுக்கு வர ரூட்டும் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. வந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் தாங்க நாங்கள் வந்தோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் வில்லா. பக்கத்தில் ஒரு வில்லா இருக்குது, வேணால் அதுவும் காட்டுறேன் பாருங்கள், உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் இது வந்து என்ட்ரன்ஸ் அண்ட் கார் பார்க்கிங். அண்ட் இப்படி தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போகிறோம். டடா. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வில்லா. இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டைனிங் இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் ஹால். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெருப்பு போட்டுட்டு இந்த படத்தில் காட்டுவாங்க இல்லைங்களா, ஃபயர் கேம்ப் பண்ணுறது, இந்த மாதிரி வீட்டிலே பண்ணுவாங்களே, இது பேர் என்னன்னு சொல்லிட்டு எக்ஸாக்டாக எனக்கு வரல. உங்களுக்கு ஞாபகம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காட் மாதிரி போட்டிருக்காங்க. அண்ட் சோஃபாஸ் இருக்குது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டிவி யூனிட் இருக்குது. சூப்பராக இருக்குங்க செட்டப் இங்கே பார்க்குறதுக்கு. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு காட் பெட் இருக்குது.
இங்கே ஒரு காட் பெட் இருக்குது. எக்ஸ்ட்ரா ஹால்லேயே வந்து பார்த்தீங்கன்னா 3 காட்டன் பெட் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் இங்கே இருக்குது. நம்ம குக் பண்ணோம் அப்படின்னா இவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஸோ கிச்சன் அந்த ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்காங்க. அண்ட் உங்களுக்கு சவுண்டு வரும் நாங்கள் நடக்கும்போது கிச்சக்குன்ட்டு. ஏன் அப்படின்னா இது வந்து உடன் ஃப்ளோரிங். ஸோ உடன் ஃப்ளோரிங் வந்து சூப்பராக போட்டிருக்காங்க, அதனால் அப்படி இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு பெட்ரூம். அண்ட் பெட்ரூமோட ஸ்பேஸும் வந்து பார்த்தீங்கன்னா செம சூப்பராக இருக்குது. அண்ட் ஆமாம் படத்தில் காட்டுற மாதிரி இருக்குல்ல. நல்லா பெருசாகவும் இருக்குது வார்ட்ரோபு. இந்த பக்கம் போனோம் அப்படின்னா வாவ், இந்த பக்கம் போனோம் அப்படின்னா கார்டன் மாதிரி இருக்கு குட்டிங்க. சூப்பர் வியூ பாரு இங்கிருந்து. ஓகே, ஸோ இங்கே வந்து லான் மாதிரி இருக்கு. இப்படியும் வெளியே போகலாம் போல, இந்த பக்கம் வெளியே போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம உள்ள அடுத்த ரூம் பார்த்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம். வெட் ஏரியா, ட்ரை ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட் பண்ணி வச்சுருக்காங்க. கீசர் ஃபெசிலிட்டி இருக்குது. அண்ட் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்குது. இல்லை, நீங்கள் ஓகே ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்பேஸ் இருக்குங்க. இது வந்து அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குல்ல. ஓகே, கீழே அண்டர் கிரவுண்ட் மாதிரி இருக்குது. இங்கே ஒரு 2 ரூம் இருக்குன்றாங்க. உள்ள போய் பார்த்துடலாம். அப்படியே இங்கே வந்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு பெட்ரூம் இருக்குது. இதுவும் நல்லா ஸ்பேசியஸாக சூப்பராக இருக்குங்க. வாவ், பின்னாடி லான் இருக்குது, அதை காட்டுறேன். ஃபஸ்ட்டு நம்ம பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இந்த பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது. அந்த பக்கம் என்ன இருக்குது? ஓகே, இங்கே ஒரு பெட் இருக்குது. ஸோ எக்ஸ்ட்ரா ஆளுங்க வந்தாங்க அப்படின்னா ஸ்டே பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி சூப்பராக செஞ்சுருக்காங்க. அண்ட் இது வந்து கண்டிப்பாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் போல இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டாய்லெட் இருக்குது. சரி, லாக்கில் இருக்குது, நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லான் மாதிரி இருக்குது. சூப்பராக இருக்குது கார்டன். இது வியூ சூப்பராக இருக்குங்க இங்கேருந்து பார்க்குறதுக்கு. ஆமாம். அப்புறம் இந்த ரிசார்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டைகர் ஹில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹில். இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா டாப்பில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்ட் உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இந்த பக்கம் இன்னொரு பெட்ரூம் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே பார்த்தீங்க இல்லையா, அதே மாதிரி தீமில் தான் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா பெட்டும் வச்சுருக்காங்க இங்கே. அண்ட் அட்டாச்சு வாஷ்ரூம் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து பக்கத்தில் கனெக்டிவிட்டி. ஸோ இதோட கனெக்டிவிட்டி தான் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்க இல்லையா, ஸோ இந்த வில்லாலேருந்து அடுத்து அந்த பக்கம் இன்னொரு வில்லா இருக்குது, அங்கே போகலாம். ஸோ இவங்களுடைய ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 years ஓல்டு ப்ராப்பர்ட்டிங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பிளேஸ் போய் பார்க்கலாம், அந்த வில்லா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. உனக்கு எப்படி இருந்துச்சு கூடி பார்த்த வரைக்கும்? சூப்பரா இருந்துச்சு. நான் என்ன யோசிக்கிறேன்னா, நீயே எனக்கு இது மாதிரி ஒரு வில்லா வாங்கி தரக்கூடாது? அது வந்து பாத்தீங்கன்னா ஊட்டில நீயே எனக்கு ஒரு வில்லா வாங்கி தரக்கூடாது? வெதர் சூப்பரா இருக்கு, டாப் ஆஃப் த ஹில்ல இருக்கு, இந்த மாதிரி ஒரு ஸ்பேஷியஸான ஒரு அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல வேணும், இல்ல வேண்டும், அவுட் ஆஃப் சிலபஸ் இல்ல வேண்டும். இத பார்த்து எனக்கு ஆசை வந்துருச்சு. சரிங்க, நம்ம அந்த வில்லா காட்டுறேன். நெக்ஸ்ட் வில்லாக்கு போறோம். இதுதான் வந்து அரவிந்த் என் பேர்ல வந்து வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி நான் ப்ராமிஸ் பண்ணி கூட்டிட்டு வந்தது. நான் எப்படி சொன்னேன் அப்படி? மறந்துட்டியா? என்னங்க இது பித்தலாட்டமா இருக்கு. பெரிய ஊரா இருக்கா. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த வில்லாக்கு தான் நம்ம போய் போறோம். யார் பேர்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம்? உன் பேர்லயா என் பேர்லயா? நாராயணா. அடுத்து நீங்க பார்க்க போறது இந்த வில்லா தாங்க. சரி, இதெல்லாம் போய் பார்க்கலாம். இங்கேயே வந்து பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா என்ட்ரி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம் வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குது, இதுவும் பார்க்குறதுக்கு நல்லா பெருசாக இருக்குது. அண்ட் வாஷ்ரூம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திங்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணிக்கிறதுக்கு கபோர்ட் மாதிரி வச்சுருக்காங்க. அண்ட் மேலே போகலாம். இதாங்க மேலே வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்படி தான் இருக்குது வியூ. இங்கே ஒரு பெட் வச்சுருக்காங்க, 2-3 பேர் படுக்கலாம் தாராளமாக. அண்ட் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா டைனிங் இருக்குது, லிவிங் ஹால்,
அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து பெட் செட்டப் வச்சுருக்காங்க, சோஃபா எல்லாமே வச்சுருக்காங்க, டிவி எல்லாமே இருக்குங்க. அண்ட் இந்த பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ரூம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு பெட்ரூம். அண்ட் அப்படியே வெளியே வந்தீங்க அப்படின்னா பால்கனிலேருந்து பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுக்கு என்டையர் வியூ. நெக்ஸ்ட்டு இங்கே உள்ளே போகலாம். அடுத்த பெட்ரூம் காட்டுறேன். சூப்பராக இருக்குது இதெல்லாம் பார்க்குறதுக்கு. வாஷ்ரூம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரூம்லேயும் அட்டாச்சு வாஷ்ரூம்ஸ்லாம் வச்சுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் போனீங்க அப்படின்னா இங்கே இன்னொரு பெட்ரூம் இருக்குது. ஸோ இதுவும் ஒரு பெட்ரூம் தான். இதெல்லாம் வந்து டவல்லே செஞ்சுருக்காங்க. அந்த ஒரு அங்கே பார்த்தீங்க வாத்து மாதிரி, இங்கே வந்து ஃப்ளவர் மாதிரி. இது ஒரு வாஷ்ரூம் அண்ட் கபோர்ட்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டான ஒரு செட்டப். 2 வில்லா பார்த்தீங்க. இப்போது நம்ம வந்து வீடியோவில் காமிச்சோம். 2 வில்லாவில் உங்களுக்கு எந்த வில்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. ஃபர்ஸ்ட்டு பார்த்ததா இல்லை செகண்ட் இப்போ பார்த்தீங்களா அதுவா அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நெக்ஸ்ட் பிளேசஸ் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். போகலாம் மக்களே. நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கே போகிறோன்னு சொல்லிட்டு உங்களால் கெஸ் பண்ண முடியாது. நீங்கள் கெஸ் பண்ணுவீங்க கண்டிப்பாக. ஏதாவது ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போவோம், எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கெல்லாம் முன்னாடி என் ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா டெம்பிளுக்கு போய் ஆகணும்னு சொல்லிட்டு ஆர்டர் போட்டிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ டெம்பிளுக்கு போய்கிட்டு இருக்கோங்க. ஃபேமிலி மேனோட பரிதாபங்கள்னு சொல்லிட்டு இதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு டெம்பிளுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பிளேஸஸ்க்கு போகலாம். தொட்டபெட்டா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். தொட்டபெட்டா வந்து பீக் க்ளோஸ் தான். அட்லீஸ்ட் தொட்டபெட்டா ரோடு அந்த சைட்லாம் வந்து நமக்கு சூப்பராக இருக்கும், அதாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி போய்கிட்டு இருக்கேன். நேற்று உங்களுக்கு காமிச்சிருப்பேன் வியூவு. நீங்கள் நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. பார்க்காதவங்களுக்கு இது இன்னொரு வியூ, பகல். பார்த்தவங்களுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா பகல் வியூன்னு எடுத்துக்கோங்க. இதுதாங்க வியூ. முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக அந்த ஊட்டியோட கம்ப்ளீட் வியூ உங்களுக்கு கிடைக்கும். ஊட்டி டவுனுக்குள்ளே போயிட்டுருக்கோம். சாய்பாபா டெம்பிள் போய் ஆகணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிடணும். நல்லது தான் ட்ரிப்பு வந்த டைமிங்கில். ஓகே, நோ கமெண்ட்ஸ். நான் கமெண்ட் பண்ண விரும்பலை. ஊட்டியோட வெதர் எப்படி இருக்குன்னு எனக்கு கேட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. சில்னஸ் இப்போ பார்த்தீங்கன்னா வெயில் உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் சில்னஸ் இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் கவனிச்சிங்களா, நான் ரைடர் ஜாக்கெட் போட்டு வண்டி ஓட்டிகிட்டு இருக்கேன். ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, எந்த ஒரு ஜர்க்கின் அது இதுன்னு எதுவுமே எடுத்துன்னு வரல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சேஃபாக சைடு நம்ம வந்து ரைடர் ஜாக்கெட் எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு வரல அப்படின்னா ஈவினிங்கு செம்மையாக குளிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரைடர் ஜாக்கெட் எடுத்துக்கிட்டேன். சென்டர் ஆஃப் தி ஊட்டியில் இருக்கவங்க இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா சாக்லேட்ஸ் எல்லாம் இங்கே வாங்கலாம். நாங்கள் லாஸ்ட் டைம் வந்தப்போ இங்கே தான் நிறையா சாக்லேட்ஸ் எல்லாம் வாங்கினோம். ஷாப்பிங் ஏரியா பார்த்தா என் ஒய்ஃபுக்கு வந்து ஷாப்பிங் பண்ணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனை பண்ணுவாளே. என்ன பண்ண, அமைதியாக வந்துட்டுருக்கா, எதுவும் சொல்லலை இது வரைக்கும். வீட்டில் லேடிஸை கூட்டிகிட்டு போனாவே இது ஒரு பிரச்சனைங்க. ஷாப்பிங் ஏரியா பார்த்துட்டா போதும், எனக்கு அதை வாங்கணும் இதை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் வீட்டில் அந்த மாதிரி நடந்திருக்கா? ஐயோ, இதை இந்த 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 பாட்டெலாம் என் ஒய்ஃப் பார்க்கக்கூடாதுன்னு நான் வேண்டிக்கிறேன். கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க, ஏன்னா என் கூட தானே சுற்றிட்டு இருக்காங்க அப்படின்றதுனால வீடியோஸ்லாம் முழுசாக பார்க்க மாட்டாங்க. இந்த இடத்த மறக்க முடியாதுங்க. எங்கள் வீட்டில் சின்ன வயசில் கூட்டிகிட்டு வருவாங்க. கூட்டிகிட்டு வரும்போதெல்லாம் பொட்டானிக்கல் கார்டன் தான் கூப்பிட்டு வருவாங்க. ஊட்டினாவே பொட்டானிக்கல் கார்டன். அவங்களுக்கு வாங்க 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 எல்லோரும் போய் பூக்கிட்டு நின்று ஃபோட்டோ எடுங்க. அப்போல்லாம் அப்படி தான், பூக்கிட்டு நின்று ஃபோட்டோ எடுங்க. அதுக்கப்புறம் உள்ளார வேறு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போங்க, ஏரிக்கு. அங்கே போய் படகுல போகிறது. ஊட்டி முடிஞ்சிருச்சு, இதுதான்ப்பா ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்தாங்க சின்ன வயசுலலாம். என்ன ஞாபகம் இருக்குது, மலரும் நினைவுகள் மாதிரி இருக்குது. க்ளோஸ்டு குட்டி, வெளியவே நின்று வேண்டிக்கோ. கோயில் வந்து க்ளோஸ் இருந்துச்சுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு நம்ம விஜய் ஒரு பாட்டில் பாடியிருப்பார் இல்லையா, தொட்ட பெட்ட ரோட்டு மேலே. அது என்ன பாட்டுன்னு தெரியலையே. சரி ஓகேங்க, அந்த பாட்டில் பாடியிருப்பார் தொட்டபெட்டா ரோட்டு மேலேன்னு சொல்லிட்டு. லாஸ்ட் டைம் நம்ம க்ரூஸில் வந்தப்போ தொட்டபெட்டாக்கு போக முடியல, ஏன்னா க்ரூஸ் ஒரு சின்ன ப்ராப்ளம் வச்சுது. அவங்க சொல்லிட்டாங்க நீங்கள் தொட்டபெட்டா ஹையஸ்ட் பீக்கு, அதனால் போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ தொட்டபெட்டாவை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம நீலகிரி மலை, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெரிய மலை நம்ம ஊட்டி. ஸோ ஊட்டி வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், மலைகளின் அரசின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஸோ இந்த ஊட்டியிலேயே வந்து பார்த்திங்கன்னா ஹையஸ்ட் பீக் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா தொட்டபெட்டா மலை தாங்க. ஸோ தொட்டபெட்டா வந்து பார்த்திங்கன்னா 2600 மீட்டர் ஹைட், அது ப்ளஸ் 2600 சில்லற ப்ளஸ் ஹைட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடல் மட்டத்திலேருந்து இருக்குது.
அண்ட் தொட்டபெட்டா பொறுத்த வரைக்கும் போகிற ரூட் சூப்பராக இருக்குங்க. சில டைம் வந்து வெதர் கண்டிஷன் மூலிமா சரியில்லை அது இதுன்னு சொல்லிட்டு இருந்துச்சு அப்படின்னா ரோடை க்ளோஸ் பண்ணிடுவாங்களாம். இந்த டைம் வந்து க்ளோஸ் பண்ணியிருக்கிறது வந்து கொரோனானாலையா இல்லை வெதர் கண்டிஷனாலையா இல்லை எதனாச்சும் நிலச்சரிவா இல்லை ஏதாவது ஒன்றான்னு தெரியல. அண்ட் தொட்டபெட்டா வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூகுள் மேப்பில் வந்து கூகுள் மாதாஜி வந்து சொல்லியிருக்காங்க. ஐயோ சரி ப்ரோ வருதே, சரி ஓகே அதுதான் என்ன. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா தொட்டபெட்டாவோட ஒரு எஸ்டிடி. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நாம் நேராக தொட்டபெட்டா மலை மேலே போகிறோம். அங்கே வந்து ஒரு வியூ பார்க்குறோம். உள்ளே அலோவ் பண்ணாங்கன்னா உள்ளே போகலாம், இல்லை அப்படின்னா அப்படியே வெளியே பார்த்துட்டு வரலாம். நான் இதுதாங்க ஃபஸ்ட் டைம் தொட்டபெட்டா வரேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசு ஊட்டி என்ன அப்படின்னா பொட்டானிக்கல் கார்டன் அண்ட் லேக், அப்புறமேட்டு வந்து சாக்லேட்டு அது இதுன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு ஊருக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க. கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு. தொட்டபெட்டா வந்து பார்த்திங்கன்னா இப்போ தான் விவரம் தெரிஞ்சு ஃபஸ்ட்டு டைம் வரேன். அதுவும் நம்ம பைக்கில் வரோம் இல்லைங்களா, அது ஒரு ஸ்பெஷல் மொமெண்ட். எத்தனை பேருங்க நீங்கள் தொட்டபெட்டா வந்திருக்கீங்க இது வரைக்கும்? ஹோம்மேட் சாக்லேட், இதெல்லாம் உண்மையாகவே ஹோம்மேட் சாக்லேட்டா? சிலர் சொல்லுவாங்க சிறு தொழில் மாதிரி ஹோம்மேட் சாக்லேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சிலர் சொல்லுவாங்க ஃபேக்ட்ரியிலே வந்து செஞ்சு கொண்டு வந்து ஹோம்மேட் சாக்லேட்னு சொல்லி வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. தெரியல உண்மை என்னன்ட்டு. உங்களுக்கு ஏதாவது தெரியுங்களா? Take you home with me. அண்ணா க்ளோஸுங்களா? அது ரொம்ப நாள் ஆச்சு. அப்படிங்களா? ஏங்கண்ணா? வேலை என்ன? ஓ ஒர்க் போயிட்டுருக்குங்களா? மேலே என்னங்கண்ணா இருக்குது? மேலே சும்மா ஒரு டெலஸ்கோப் ஹவுஸ் மாதிரி வச்சுருப்பாங்க. ஓகே, மரங்கள்லாம் இருக்கா இந்த மாதிரி பெரிய மரங்கள்லாம்? அதுலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அது அதர் சைடு ஆஃப் த டிஸ்ட்ரிக்ட். ஓ சரிங்கண்ணா, தேங்க்ஸுண்ணா. கொஞ்சம் பார்க் மாதிரி. ஓகே தேங்க்ஸ். ஓகே, ரோடு க்ளோஸ்ட் அப்படின்றதுனால தொட்டபெட்டாக்கு மேலே போக முடியல. அதனால் அப்படியே சும்மா பக்கத்தில் அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே வண்டி ஓடிட்டு இந்த பக்கம் வந்தால் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பிளான்டேஷன், டீ பிளான்டேஷன்லாம் சூப்பராக இருக்குது. அப்புறம் ஒரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல மறந்துடுங்க. இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலையா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே அந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆளுன்றதை வச்சுக்கோங்க. கமெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு கமெண்ட்டை போட்டு விடுங்க. ஸோ இது வந்து பாருங்கள் என்ன போடாலும் பரவாயில்ல. ஆனா தொட்டபெட்டா வந்து லாஸ்ட் டைமும் கவர் பண்ண முடியல. லாஸ்ட் டைம் அலோ பண்ணாங்க, நம்ம கார் போக முடியல. அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த டைம் வந்து ரோட் க்ளோஸ்ட் ரோட் ஒர்க் போயிட்டு இருக்கு. ஓகே, இப்போ தொட்டபெட்டா க்ளோஸ்ட் இல்லைங்களா, அதனால் டாய் ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு போயிட்டு நமக்கு டிக்கெட் கிடச்சிது அப்படின்னா டிக்கெட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம். ஏன்னா டாய் ட்ரெயினில் நான் இது வரைக்கும் ஒரு டைம் கூட போனது இல்லைங்க. சரிங்க நண்பா, நான் வந்து அடுத்த வீடியோவில் மற்ற விஷயத்தெல்லாம் உங்களுக்கு காட்டுறேன். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத வச்சுக்கோங்க. உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட் செக்ஷனில் மறந்துடாமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.